பாண்டி எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வானதிக்கு இது தேவைதான். எப்போ பார்த்தாலும் நிலாவ பாண்டி கூட கம்பேர் பண்ணிட்டு சந்தேகப்படுறது, தேவையில்லாம அவங்க 2 பேர் காமனா பேசினாலும் கூட நிலாவ பார்த்து சந்தேகப்பட்டு முறைக்கிறது, திட்டுறது. சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஒருவேளை வானதிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் கூட அந்த குடும்பத்துக்குள்ள இப்படித்தான் வந்து நிலாவ சந்தேகப்பட்டு நடந்துக்கிட்டா அது சுத்தமா சரி இருக்காது. அதனால தான் சொல்றேன். பாண்டி கொஞ்சம் சரியான முடிவு தான் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பத்தான் இந்த வானதிக்கு மண்டையில உரைக்கும். நம்ம எல்லாருமே ப்ரொமோல பார்த்துருப்போம். அதுல வானதிய பொண்ணு கேட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஆ நம்ம பாண்டி வந்துட்டு இவ பொண்ணு கேட்டு போனோம் அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நிலா அவங்கள வந்து வெளியில அனுப்பிருவா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பாண்டி நினைக்கிறது என்னன்னா, இப்பத்தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நிலாவோட மனசுல வந்து சோழன் இடம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் அவங்க மொத்த குடும்பத்துல இருக்கிறவங்களோட சந்தோஷமும் கூட, ஆசையும் கூட. அதே மாரி தான் சோழனும் நிலாவ உயிருக்கு உயிரா நேசிச்சுட்டு இருக்கிறாங்க. நிலாவும் இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா சோழன வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தான் சொல்ல வரலாம். ஓப்பனா சொல்லல. பட் அவங்க வந்து நிலாவோட மனசுல சோழனும் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அப்பப்ப வந்து நம்ம டைரக்டர் வந்து காட்டிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ அது நமக்கு கொஞ்சம் புரியுது. இந்த டைம் பார்த்துட்டு இப்ப வானதி வாய விட்டா, "நீ இங்க இருக்கக்கூடாது, வைக்கக்கூடாது. உனக்கு விவாகரத்து ஆயிடுச்சுன்னு நீ போயிரணும்." அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னா அப்படின்னா, கண்டிப்பா குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை வரும். அதே மாதிரி நிலாவும் ரொம்ப சங்கடப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக தான் பாண்டி வந்துட்டு வானதிய இப்போதைக்கு நம்ம வந்து கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வச்சிருப்பாரு. அதனால தான் பொண்ணு கேட்டு போகாமலும் இருப்பாரு. இப்போ வானதியோட வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. வானதியோட அண்ணன் வந்துட்டு இவ்வளோ நேரம் ஆயிருச்சு இன்னும் வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டேய் அவங்களாம் வருவாங்கடா. உன்னைய மாரி வெட்டி பையன் நினைச்சியா? பாண்டிக்கு எவ்வளோ வேலை இருக்கும். அதெல்லாம் கரெக்ட்டா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வானதியோட தாய் மாமா இருந்துட்டு இப்போ 5:30 டூ 6 மணிக்குள்ள நம்ம வந்து பொண்ணு பார்க்குற நல்ல நேரம் அதுதான். அதுக்குள்ள நம்ம பேசி முடிக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடி வானதி மாமா சொன்னது கேட்டுச்சா? எங்க இன்னும் அவங்க வீட்ல இருந்து வரல? அது எப்படி வருவாங்க? அவங்க வரமாட்டாங்க. பேசுற வரைக்கும் பேசிட்டு பழகுற வரைக்கும் பழகிட்டு உன்னைய கழட்டி விடலான்னு தான் நெனச்சிட்டு இருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மாவும் சொல்றாங்க. "எம்மா என்னம்மா பேச்சு பேசுற? பாண்டி அப்படி ஆள்லாம் கிடையாதும்மா. பாண்டி கண்டிப்பா வரும்மா. பார்த்துக்கிட்டே இரு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனேன்னு வானதி இருந்துட்டு, "இருங்க நான் எதுக்கோ சேரனனுக்கு ஃபோன் போட்டு பார்க்குறேன்னு" சொல்லிட்டு சேரனனுக்கு ஃபோன் போடுறாங்க. பட் சேரன் என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க எல்லாரும் கிளம்பி ரெடியா தான்ப்பா இருக்கோம். ஆனா இன்னும் பாண்டி வரலப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னண்ணே 5:30 டூ 6 மணிக்குள்ள நல்ல நேரம். அதுக்குள்ள வரட்டும்னு சொல்லிட்டு தானேண்ணே சொன்னேன். இன்னும் பாண்டி வரலைன்னா கடையில இவ்வளோ நேரம் என்னண்ணே பண்ணிட்டுருக்குறான்? நான் அவனுக்கு ஃபோன் அடிச்சேன். ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நானும் தாம்மா ஃபோன் அடிச்சு பார்த்தேன். ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. நான் இன்னொரு தடவ போயிட்டு கடையில பார்த்துட்டு வர சொல்றேன். பாண்டி வந்ததுமே நாங்க வந்துருவோம்மா. நாங்கலாம் கிளம்பி தான் இருக்கோம். பாண்டிக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வானதி இருந்துட்டு வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்றாங்க. பாண்டிக்கு வேலை இருக்குதாம். வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாருமே கிளம்பி ரெடியா தான் இருக்கிறாங்க. பாண்டி வந்ததுமே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்தந்த மணி வந்து 6 மணி ஆகுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. நல்ல நேரமே முடிய போகுது. இனி 5 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல பாண்டி வந்துரும். இதுல என்ன இருக்கு? நல்ல நேரம், கெட்ட நேரம்னு என்ன இருக்குது? எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். பாண்டி வந்ததுக்கப்புறம் இத பத்தி பேசலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வானதியோட அம்மா இருந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. "இதுக்கு தான் இவள படிச்சு படிச்சு சொன்னேன். அவன நம்பாத, நம்பாத, நம்பாதன்னு சொல்லிட்டு. கூட பழகுற வரைக்கும் பழகிட்டு, இப்ப பாரு கல்யாணம்னு சொன்ன உடனே பொண்ணு பொண்ணு பார்க்கறதுக்கு அவங்க குடும்பமும் வரமாட்டேங்குது பாரேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வானதியோட அண்ணன் இருந்துட்டு, "நானும் இதத்தாம்மா சொன்னேன் இவகிட்ட. அவன் எப்படினாலும் கழட்டி விட்டுருவான்னு எனக்கு தெரியும். இவ தான் தேவையில்லாம அவன போட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறா அந்த பொறுக்கி பயல போட்டு. நான் தான் சொன்னேன்ல, இவள அவன நம்பாத, நம்பாதன்னு சொன்னேன்ல, எங்க வந்து நிக்கிறான்? நம்மளே சம்மதம்ன்னு சொல்லியாச்சு. பொண்ணு கேட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. இப்பயும் பொண்ணு கேட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? பேசாம வானதிய கல்யாணம் பண்ணி குடுத்துருவோம்ன்னு சொல்லி தானே நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படி இருந்தும் வரலைன்னா என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வானதி இருந்துட்டு, "பாண்டி அப்படிலாம் எதுவும் பண்ணாது. அதுக்கு வந்து ஏதாவது வேலை இருந்திருக்கும். மத்தபடி என்னைய கழட்டி விடணும் அப்படி இப்படிலாம் எந்த நெனப்பும் பாண்டிக்கு கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வானதி வந்து பேசுறாங்க. நம்ம வானதியோட மாமா இருந்துட்டு, "என்ன காமாட்சி இதெல்லாம்? அந்த பையன் நல்ல பையன் அப்படி இப்படின்னு சொன்னீங்க" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா எங்ககிட்ட வந்து பேசும்போது நல்ல விதமா தான் பேசுனாப்ல. அதனால நல்ல பையன் தான் நெனச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா வந்து சொல்றாங்க. வானதியோட அப்பா இருந்துட்டு, "நானுமே அப்படிதான் நெனச்சேன். நல்ல பையன் தான் நெனச்சேன். ஆனா எதுக்கு இப்படி வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியலையே. எல்லாம் நம்ம வீட்டு பொம்பள பிள்ளைய சொல்லணும். என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அழுதுட்டு இருக்கிறாரு. உடனே வானதி வந்துட்டு ரூம்குள்ள போயிட்டு கதவ பூட்டிக்கிறாங்க.
பூட்டிட்டு மறுபடியும் பாண்டிக்கு ஃபோன் அடிச்சு பார்க்குறாங்க. ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு தான் வருது. உடனே சேரனுக்கு கால் பண்ணிட்டு, "என்னாச்சுண்ணே? நல்ல நேரம்லாம் முடிஞ்சு போச்சு. எங்க வீட்ல இனிமே வந்து அவங்க வீட்ல இருந்து யாரும் வரமாட்டாங்க. பாண்டிக்கு வந்து உன்னைய கல்யாணம் பண்ணணும்னு விருப்பம்லாம் கிடையாது. சும்மா உன் கூட சுத்துற வரைக்கும் சுத்திட்டு அப்படியே கழட்டி விடுவோன்னு தான் நெனச்சிருக்கிறாங்கன்னு" சொல்லிட்டு எங்க அண்ணன் வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசுறாங்கண்ணே. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எதுக்குண்ணே இன்னும் பாண்டி வராம இருக்கிறான்? அவனுக்கு தான் தெரியும்ல இன்னைக்கு இந்த ஃபங்ஷன் இருக்கு, பொண்ணு பார்க்குற ஃபங்ஷன் இருக்குன்னு தெரியும்லண்ணே. அப்புறம் எதுக்குண்ணே அவன் இப்படிலாம் பண்றான்? இவன் வேணும்னு தான் பண்ற மாரி இருக்கு. என்னைய அவாய்ட் பண்ற மாரி தான் இருக்குது. எங்க வீட்ல எவ்வளவோ சொன்னாங்க, அடிச்சாங்க. நான் அப்பலாம் கேட்கல. ஆனா இப்ப தான் எனக்கு புரியுது பாண்டிய பத்தி அப்படின்னு சொல்லும்போது, சேரனா இருந்துட்டு, "இல்ல கண்டிப்பா அப்படிலாம் எதுவுமே இருக்காதுப்பா. உன்னைய எவ்வளோ லவ் பண்றான்னு உனக்கே தெரியும். இருந்தாலும் எதுக்கு இப்ப வரலன்னு சொல்லி எனக்கு தெரியல. அவனையும் நாங்க தேடி பார்த்துட்டு தாம்மா இருக்கிறோம். வேற ஏதாவது வேலையா இருக்கும். அதனால வெளியில போயிருந்திருப்பான். வர்றதுக்கு லேட் ஆயிருக்கும் வானதி. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நீயி இத பத்தி எதுவும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப லேட் நைட் ஆயிருது. ஸோ எல்லாருமே போயிட்டு சோழனும் ஒரு பக்கம் சேரனும் போயிட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாண்டி லேட் நைட்ல தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது நம்ம சேரன் வந்துட்டு, "டேய் எங்கடா போன? இன்னைக்கு உனக்கு வானதி வீட்ல போயிட்டு பொண்ணு பார்க்கணும்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா?" அப்படின்னு சொல்றாங்க. "தெரியுண்ணே" அப்படின்னு சொல்லும்போது, "என்னடா இவ்வளோ அசால்ட்டா பதில் சொல்ற? எவ்வளோ வேலை இருந்தாலும் முதல்ல ஃபங்ஷன முடிச்சுட்டு அடுத்து பார்த்துருக்கலாம்லடா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம பாண்டி இருந்துட்டு, "இப்ப என்னண்ணே அவசரம்? இருக்கட்டும் உடனே கல்யாணம் பண்ணணும், உடனே பொண்ணு பார்க்கணும், உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அதான் எனக்கு முன்னாடி நீ இருக்கலல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்கிறணும். நீ ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணணும்லண்ணே" அப்படின்னு சொல்றாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "என்னடா இது இப்படி பேசுற? அதுக்கு தான் சேரன் தான் சந்தா இருக்காங்களடா, அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்ல. உனக்கு மொறப்படி வானதிய பேசி முடிச்சுட்டு, கல்யாணம் நடக்கும்போது நம்ம அண்ணன் கல்யாணத்தையும் முடிச்சிடலாம்லடா, ஒரே செலவா" அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட்டு அண்ணனுக்கு கல்யாணம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் வச்சுக்கிறது எதுக்குடா? ஒரே மேடையிலேயே பண்ணிறலாம்ல. அதுதானே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் இல்ல வேண்டாம். இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியாலாம் கிடையாது. ஏற்கனவே எனக்கு கடைக்கு ரூ. 3,00,000 வாங்கி குடுத்துருக்கிறீங்க. ரெடி பண்ணி குடுத்துருக்கீங்க. மறுபடியும் கல்யாணம் அப்டின்னா இன்னும் செலவாகும். ஏற்கனவே இன்னும் நெறைய செலவு இருக்குது நமக்கு. அதனால இப்போதைக்கு வேண்டாம். முதல்ல அண்ணனோட கல்யாணத்த முடிப்போம்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா பாண்டி இப்படி பேசுற? பாவம்டா அந்த வானதி. நீ வருவன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருக்கோம்ல" அப்படின்னு சொல்றாங்க. "சரி நான் அவள்ட்ட பேசிக்கிறேனே. நீ முதல்ல வேலைய பாருண்ணே. நீ எல்லாம் படுத்து தூங்குங்க. நான் காலைல பேசிக்கிறேன் வானதி கிட்ட" அப்படின்ற மாதிரி சொல்லிர்றாங்க. ஸோ அந்த நேரம் கரெக்ட்டா வானதி வராங்க. வந்துட்டு பாண்டி கிட்ட, "இப்ப இப்ப என்ன பதில் சொல்ற? நீ எதுக்காக பாண்டி ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? நீ வரக்கூடாதுன்னு நெனச்சு தான பண்ண? என்னைய இப்படியே கழட்டி விட்டுறலாம்னு நெனைக்கிறேல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி அடுக்கிக்கிட்டே போறாங்க. அப்போ சேரன் இருந்துட்டு, "இல்லப்பா அவனுக்கு வேலை இருந்துச்சாம்ப்பா" அப்படின்னு சொல்லும்போது, "இவன் பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். இவனுக்கு இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. இதுவும் ஒரு காரணமும்லாம் கிடையாது. வேணும்னே தான் என்னைய அவாய்ட் பண்றான். என்னை எப்படியாவது கழட்டி விடணும்னு நினைக்கிறான். எனக்கு ஏற்கனவே தெரியும். எப்பயுமே இவன தேடி நான் தான் வருவேன். இவன் ஒரு தடவ கூட எனக்கு ஃபோன் போட்டது கிடையாது. அப்பயாவது நான் புரிஞ்சிருக்கணும். இவன பத்தி நான் தெரிஞ்சிருக்கணும். ஆனா இப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இவன் மனசுல கொஞ்சம் கூட என் மேல லவ்வே கிடையாது. நான் தான் புத்தி இல்லாம எங்க வீட்ல இருக்கவங்க சொல்றதெல்லாம் கேட்காம இவன் பின்னாடியே அலைஞ்சுட்டு இருந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வானதி அங்க இருந்து போயிடுறாங்க. பாப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.